ஹைப்ரான்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா இந்த காரை எப்படி நம்ம ஓட்டில் வரதாங்க இந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் வாங்க வீடியோ கூட போய் இந்த காரை எப்படி ஓட்டுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வாங்க தரமாக பார்க்கலாம். வீடியோ கூட போயிட்டு தான் காரோட இன்டீரியரு வாங்க வீடியோ கூட போகலாம். ஃப்ரான்ஸ் வண்டியில் ஃபஸ்ட்டு எப்படி கீருன்னு பார்த்துக்கலாம் வாங்க. தெரியல ஃபஸ்ட்டு எப்படி கீருன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை காலுக்கு கீழே வாங்க பாருங்கள். காலுக்கு கீழே வந்துட்டிங்கன்னா கீழே வந்துட்டிங்களா வாங்க. இதை இங்கே இருக்காது கிளச்சு ஒழுங்காக தெரியணுமா? இங்கே இருக்கிறது கிளச்சு, அடுத்தது கிளச்சு, அடுத்த இங்கே இருக்கிறது வந்து பிரேக்கு, அடுத்த இங்கே இருக்கிறது ஆசிலேட்ரு வந்து இப்போ ஓகே. பிரேக் கீர் எப்படி போடணும்? கிளச்சை பிடிச்சிட்டு வண்டியை போய் ஸ்டார்ட் பண்ணும்போது நூற்றில் வைக்கணும். வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீரு பாருங்க. ரெண்டாவது கீரு அப்படியே நடுவு சென்டரில் வச்சுட்டு முன்னாடி 3, அப்படியே பின்னாடி 4, அப்படியே இங்கிட்டு ரொம்ப தள்ளி மேலே போட்டோம்னா 5, அப்படியே இங்கிட்டு பேக்கில் இது பண்ணோம்னா ரிவல்ஸ் இப்படி சும்மா இப்படி தள்ளி இப்படி போட்டோம்னா விழுகாது. நல்லா இப்படி தள்ளி இப்படி போட்டால் தான் விழுகும் ரிவல்ஸு. நல்லா நோட் பண்ணிக்கணும் ரிவல்ஸு, அப்போ தான் நல்லா விழுகும். இப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா வந்து கீரை பார்த்தாச்சு. வந்து என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். வந்து வைப்பர் வைப்பர் காட்டியது இந்த அந்த வைப்பர் காட்டியது. இங்கே வாங்க வண்டிக்குள்ளே இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வண்டிக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆரனு அடிக்கும் ஸ்டாரரு. அடுத்த இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங் தான். அடுத்தாக இங்கே பார்க்குவோம் ஃபீடோமீட்ரு. அடுத்த இங்கே ஒரு பட்டனு, அது தேவை, அது ஒன்று தேவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பொருங்க இண்டிகேட்ரு ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது டீசலு, இது வந்து ஃபீடு, வண்டி இன்ஜின்னு, இண்டிகேட்டர் லைட்டு எல்லாமே இருக்கும். இப்போ வாங்க இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த பக்கெட் இருக்குது ஹேண்டில் எதுக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஹேண்டில் கொஞ்சம் திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து வைப்பரு. இப்படி மேலே தள்ளிங்கன்னா ஒரு வாட்டி வைப்பர் ஏறும், இப்படி தள்ளிங்கன்னா ஏறும். அதே மேலே கொஞ்சம் அப்படியே லைட்டாக கீழே தள்ளி விட்டிங்கன்னா ஒரு 4 செகண்டுக்கு ஒரு வாட்டி மேலே போய்ட்டு வரும். அவ்வளோதான் இதோட பேட்ரு. ரொம்ப ஸ்பீடாக வேணும்னா ஃபஸ்ட்டு கீழே தள்ளிட்டு அப்புறம் இப்போ தள்ளிட்டு அப்படியே இப்போ தள்ளிங்கன்னா அது ரொம்ப ஸ்பீடு. இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம், இப்போ ரொம்ப ஸ்லோ, அடுத்து ரொம்ப இது. இப்படி தள்ளிங்கன்னா ஒரு வாட்டி ஏறும், இப்படி தள்ளினாலும் ஒரு வாட்டி ஏறும். இந்த பக்கெட்டை பார்த்தாச்சு. இப்போ இந்த பக்கெட்டை பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா லைட்டுக்கும் இண்டிகேட்டருக்கும் சேர்த்து இங்கே தான் இருக்குது. இந்த முன்னாடி திருப்பினோம்னா அங்கே பாருங்க, அங்கே லைட் ஆஃப் பண்ணுறா. சார்ஜில் பேட்டரி இருக்க என்ன வண்டி ஸ்டார்ட் ஆகாதரா? அது ஸ்டார்ட் ஆகாது. சாவியே போடணுமா? சாவி விட எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகுது? சாவியே போடு, நீயே பாரு. இல்லை அப்புறம் எப்படி வண்டி பேட்டரி எரியுது? தெரியல. சாவி ஆன்ல தான் இருக்கும் போல தெரியுது. ஆன்ல தான் இல்லை. பார்த்தீங்கன்னா அது இண்டிகேட்ரு. மேலே ஏற்றினோம்னா லெஃப்ட்டு, கீழே இருக்கணும்னா ரைட்டு, நடுவில் வச்சோம்னா ஒன்றுமே இல்லை. பார்த்தாச்சு. அடுத்து ஆரனா ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு. அப்போ இது என்ன இதுன்னு பார்த்தேன். இது என்னன்னா இது டோரு க்ளோஸ் பண்ணுறதுக்கு விண்டோ இது கண்ணாடி. அதுக்கு இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க, அது எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு அது தேவையில்லாதது, அதை நம்ம மூடி வச்சுருவோம். ஏன்னா கார் உள்ளுக்கு ஏசி, இது கூலிங்காக இருக்குது, தண்ணி. அடுத்தாங்க இது என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து ஏசி பாருங்கள். இது வந்து ஏசி பாருங்கள். இதுவும் வந்து ஒரு ஏசி, 2 ஏசி. இந்த சுவிட்சு எதுக்குன்னு கடைசியில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்தீங்கன்னா பார்க்கிங் லைட்டு, இது ஹேண்ட் பிரேக்கு. இதை போட்டுட்டு வண்டி தரமாக நம்ம ஓட்டலாம். அடுத்த பாருங்கள் இந்த பட்டன்லாம் பார்த்தாச்சு, செட்டு இருக்காது, அப்போ கடைசியாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏசி. இந்த பட்டன் அமைக்கிட்டு இதை தேவையான அளவு வச்சுக்கலாம்.
மழை பெய்கிற நேரத்தில் கூலிங் கம்மியாக வச்சுக்கலாம். இதை ஏற்றிட்டிங்கன்னா ஏசி எதாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இங்கே பாருங்கள் வாமு, இப்போ பார்த்தீங்கன்னா இது அமுக்கிட்டிங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஃபுல்லுன்னு இருக்கும். ஏற்றி உடனே ஹீட்டாக வரும். உள்ளுக்கு இருந்து குளிர் காலத்தில் நீங்கள் ஜாலியாக போய்க்கலாம். ஹீட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கணும், அந்த இடத்துல வச்சா தான் ஹீட்டு. அவ்வளோதான் வண்டி, பார்த்துவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டிங்க. இப்போ வாங்க இப்போ இங்கே பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டிக்கி கொடுத்துருக்காங்க. டிக்கியில் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்னரு அது இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். டேப்பெல்லாம் வச்சுருக்கோம். டெஸ்டரு அது எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். டேப்பெல்லாம் வச்சு அனபாண்டெலாம் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும், அனபாண்டு வச்சுருக்கோம். அவ்வளோதான் முன்னாடி வியூ ஒன்றும். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டை பற்றி பார்க்கலாம். கதவுல பார்த்தீங்கன்னா என்னென்ன அடுத்து சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த செட்டை பார்க்கலாம். செட்டு சுவிட்ச் இங்கே இருக்குது. செட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு செட்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஒரு பாட்டு போட்டு விட்ருவோம். காப்பிரைட்டாக என்னன்னு தெரியாது. ஒரு நல்லா காப்பிரைட் இல்லாத பாட்டை ஒன்று எடுக்கிறோம். எல்லாமே என்ன காப்பிரைட் பாட்டாக தான் இருக்குது. பாருங்க எப்படி ஓடுதுன்னு, தரமாக ஓடும். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப இதாக இருக்கிறனால சவுண்ட் பார்க்கல. ரொம்ப இதாக இருக்கிறனால சவுண்டை கம்மி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு கேட்கும், நல்லா கேட்கும் பாருங்கள். அப்புறம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேட்குது. இப்போ கேட்குன்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள். மரமாக இங்கே மட்டும் இருக்கா ப்ரோனா இல்லை, பின்னாடி 2 இருக்குது. அது உங்களுக்கு முன்னாடி இருக்கிறத மட்டும் கேட்டேன். இந்த காரோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த காரை பற்றி ஃபுல் வியூ உங்களுக்கு போட்டுடலாம். நான் சொல்கிறேன், இந்த காரை பற்றி உங்களுக்கு ஃபுல் வியூ நான் போடுறேன். இப்போ எங்கே என்ன இருக்குன்னா லைட்டு பின்னாடி சீட்டு தான் இருக்குது. மற்றபடி இந்த காரில் ஒன்றும் இல்லை. 2 ஸ்பீக்கர் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காரை பற்றி ஃபுல்லாக ரிவ்யூ பார்த்துட்டீங்க. காரோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ நான் அனுப்பிச்சி விட்றேன்.